தளபதி இந்த பேரு தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஆளுமை. பல லட்சக்கணக்கான இளைஞர்களோட வழிகாட்டி, ஒரு மேடையின் ஆரவாரத்திற்கான சொந்தக்காரன். தடைகள் இவருக்கு ஒரு பொருட்டில்லை, தடை உடைப்பது இவருக்கு கைவந்த கலை. அரியணை ஏறிய அடங்கா குதிரை, கேலிகளை கர்ஜித்த சிங்கமும் இவனே. பல இதயங்களை வென்றெடுத்த கதை தெரியுமா? 1992 ஆசையாய் முதல் பட விமர்சனத்தை எதிர்பார்த்த ஒரு இளைஞன். கிடைத்ததோ பல அவமானங்கள். கண்ணை துடைத்தெறிந்து முதலடியை எடுத்து வைத்தான். களத்திற்கான வாய்ப்பு என்னமோ சுலபம்தான், ஆனால் களத்தில் ஆடிதான் ஜெயிக்க முடியும். இன்று அதே களத்தில் வென்றெடுத்த வீரனாய் நிற்கிறான். பல கோடி இதயங்களுக்கு சொந்தக்காரன், பார்த்ததும் பிடித்து போகும் சிரிப்புக்காரன், அரியாசனத்திற்கு கச்சிதக்காரன். அன்று உன் ரசிகனாய், இன்று என் தலைவனாய், என்றும் எங்கள் தளபதியாய் நீ வென்றிட வேண்டும். நீ இருக்கும் இடம் திருவிழா, நீ கையசைத்தால் பெருவிழா. இத்தனை லட்ச கூட்டமும் உனை ஒருவன் கண்டிட, 3 எழுத்து அழகனே இது மாறாது ஒரு போதுமே. ரசிகனை மதிக்கும் நல்ல கலைஞன், கலைஞனை மதிக்கும் நல்ல மனிதன், மனிதனை மதிக்கும் ஒரு மாமனிதன். சூரியனை போல் ஒரு எழுச்சி, அதுதான் உன்னை கேலி செய்தவர்களுக்கு பாடம். யாருமே அன்று எதிர்பார்க்கவில்லை இன்று நீதான் தமிழ் சினிமாவின் உச்சம் என்று. ஆனால் நாளைய தீர்ப்பில் அது தொடங்கிவிட்டது. 1000 காரணம் உன்னை பிடித்ததற்கு உன் ரசிகனுக்கு உண்டு, ஆனால் முதல் காரணம் உன் ரசிகன் என்பதனாலே. பல தங்கைகளுக்கு அண்ணன் என எல்லோருடைய வீட்டிலும் உனக்கு இடம் உண்டு. அதை நினைத்து அழகு பார்க்க பல தாய்மார்களும் உண்டு. ஒரு நடிகன் என்பதை தாண்டி தலைவன் என்பதே உன் ரசிகனுக்கு ஆரவாரம். தமிழனுக்கு தமிழனாய் ஈழத்திற்கு குரல் கொடுத்த தளபதியும் நீயே. உன்னை பார்க்க இயங்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் சார்பாக ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா.